பன்னிரு விழிகளிலே பறிமுதல் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும், வாழ்வினில் ஏதும் மாறாது எப்போதும். குயிலே இளமான் குயிலே, உன் கூண்டை திறந்து சிறக வெளியில் காட்டு, பாட்டு கேட்டு போது என் மனதில் திறந்த பாடல் என்று பாட்டு. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமலரே, சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமலரே, உன்னை தழுவாமலே தினம் சுகமில்லையே, நீ வருவாயின் மனசுக்குள்ளே மயிலே. சிந்தாமணி குயிலே மணக்கும் போது செந்தாளம் பூமலரே.
மனசுக்குள்ளே மயிலே சின்னாமணி மயிலே மனக்கு போது சென்னாலும் பூமலரே. என்னையா பாவம் செஞ்சேன்? 4 பேருக்கு நல்லா வச்சு என்னையா அப்படி பண்றியே? பாவம் செஞ்சேன். வாயில வச்சு விடுன கோச்சுக்குவேன். மினுக்கு அமைக்கிறியே. வாயில வச்சு விடுன கோச்சுக்குவேன். நம்ம எடுத்து வச்சு விடியா வாயில ஒரு 1/2 கிலோ கரண்ட் வச்சுரு. அல்ல இப்ப ஏயா பேசும்போது அல்லவனா நல்லா இருக்குது, ஏயா பாடும்போது வைக்க மாட்டேற? நீ வஞ்சம் புத்தி பண்றீங்க, ஏன் இப்படி இருக்கணும்? அதனால பகன் படைப்புல ஆணாகிய பெண்ணான பழனி அப்பனுக்கு வணக்கம். பகவன் படைப்புல ஆணாகிய பெண்ணான பழனி அப்பனுக்கு வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட பெண்ணுக்கு வணக்கம். பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட பெண்ணுக்கு வணக்கம். முத்தவங்க
மாதிரி பிஞ்சு போயிடும். ஏன்டா யாரை பார்த்து பொண்டாட்டி இருக்கல வப்பாட்டி நான் பாத்தியா நீ? இப்ப என்னடா ஏண்டா பாத்தியா நீ? என்னடா சொல்லிவிட்டப்ப? எந்த வப்பாட்டி வச்சிருக்கீங்க? சரி ஊர்ல அசிங்கப்படுத்துறியா நீ? ஏடா என்ன சொல்லிவிட்டீங்கன்னா ஒரு சில பேர் இருக்காங்க என்னன்னா எதை சொன்னா நம்மள அப்படித்தான். அதை பத்தி என்ன சொல்ல போற போக்குல போக வேண்டியது அப்படியே போ. ஏன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரி நம்மளும் அப்படித்தான் எங்களையும் சேர்க்கிறவங்க கூட. அண்ணே நான் உங்களெல்லாம் சொல்லல, அந்த பக்கமே அது இல்ல உங்களை சொல்லல. எதா அது நமக்கு தானே, எனக்கு தானே, உனக்கு உனக்கு எனக்கு தான் உனக்கு இதை நான் சொல்லணும் மைக்கு போட்டு எனக்கு தான். சரி அடுத்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலே ஒரு வருஷம் 2 வருஷம் பொண்ணை வண்டி சீரு கொடுத்துருப்பாங்க, வண்டி வரதட்சணையா. சரி அந்த வண்டியை கூட கட்டினா பொண்டாட்டி மடத்து வரை ஏறவும் மற்ற யார் ஏற பார்க்க மாட்டாங்க. வண்டி அடுத்து தொட்டா கூட வண்டியை தொடப்படாது. என்னடா பண்ற? ஏய் நான் வப்பாட்டி தெரியுமா உனக்கு? இப்ப நான் செல்ல பூச்சி மொச்சு மொச்சுங்கிற அப்புறம் மசுரா செல்ல பார்த்தா வப்பாட்டி வச்சுக்கலாம். ஏடா செல்ல பார்த்து மொச்சு மொச்சுங்கிற. ஏடா என்னைய பார்த்தா வப்பா தெரியுதா? அப்புறம் இல்ல அப்ப ஏடா அப்ப செல்லு வச்சு எல்லாமே வப்பாட்டி வச்சிருப்பாங்களா? அந்த டச்சு செல்லு எவன் வச்சிருக்கானோ படிக்க கூட சொல்லி வச்சிருக்காங்க. அவன் பூரா கண்டு தம்பி அண்ணே நான் வச்சிருக்கேன் கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். ஒரு சில பேர் இந்த டச் செல் எதுக்கு இந்த வீடியோ கால் பேசாதீங்க. ஆமா ஆமா எதுக்கு அது நான் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் வர்றாங்க ஏன் வைத்திருச்ச எனக்கு அங்க. ஏன்னா இந்த டச் செல் வந்தது எதுக்கு? போன் பேச வந்திருக்கும் அந்த டச் செல்லு. சரி நம்ம ஆளுங்க வீடியோ கால் பேசிக்கிட்டு. ஆனா ஒருத்தர் என் கூட வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே போனாண்டா குளத்து கரைக்கு போயிட்டால கொஞ்சம் விட்டு கிணத்துக்குள்ள வந்திருப்பேன். உள்ள போயிருப்பேன். ஆனா அவன் நம்பிட்டா பின்னாடி உட்கார முடியல. இந்த செல்லு வந்தது போது அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. என்னன்னா நாங்க பெட்டி தூக்கிட்டு 3-4 பேர் ஒரு வண்டியில வந்துகிட்டு இழுக்கவே இல்லை வண்டி. எப்படி மசில இழுக்கும் செல்ல பார்த்துட்டு மசில இழுக்கினா ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பொண்டாடி தவிர வேற எந்த பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். சரி ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? கொரோனா ஒரு காலம் வந்துச்சியா. ஆமா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க? மாஸ்க் போட சொன்னாங்க. மாஸ்க் முகக்கவசம். சரி அது இது மாதிரி ஆளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சியா. சரி ஆமா அந்த மாஸ்க போட்டு ஏத்திட்டு போனா அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போறானா அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு போறான்னு தெரியல. பாக்குறேன் நினைப்பாங்க எப்ப அவன் முன்னாடி தான் அவன் ஏத்திட்டு போறேன் அப்ப நினைப்பாங்க. ஆனா அவனுக்கு தெரியும் பக்கத்துட்டு பொம்பளை அவன் ஏத்திட்டு போயிருவேன். அது மாதிரி ஆள் இருக்காங்க நடந்துருக்கு. அதனால உங்களே சொல்லல, நீங்க கவலைப்படாதீங்க. அதனால பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்ட புண்ணியவான்களுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்ட புண்ணியவான்களுக்கு வணக்கம். போய்தா போய்தா போதா முடிஞ்சு பாட்டு முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. மழை பெஞ்சு வந்த மாதிரி இருக்கணும். காலையில இந்த புது சம்பளம் ஏன் இந்த உழைப்புங்கிற சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு தெரியாதா புது சம்பளம் இந்த உழைப்பு உழைக்கிறீங்கள? தவுளு தனித்தவுளு இருக்கிற தனியான தவுளு. நீங்க பாட்டு முடிஞ்சு அடமலை ஒஞ்ச மாதிரி அத்திக்கிட்டு போட்டு கிளப்புறீங்களே இருக்கட்டு பரவாயில்ல. பக்கம் இதல்லவா பக்கம் மேடம். நாடு ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வந்தாச்சு. எல்லாம் எப்படி இருக்கானு பப்பனை தேடுறாங்கடா. அப்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா கோமாளி பார்த்தா அதுதான்டா சொன்னேன். ஆமாடா கோமாளி. ஏன்னா அத நாடு ஆரம்பிச்சாச்சு. பப்பன் வந்தாச்சு. கோமாளி வந்தாச்சியா? வந்தாச்சு. வந்தா எப்படி இருக்கணும்? கலகலப்பு உண்டாகணும்டா. ஏய் கலகலப்பு உண்டாகணும்.
டேய் நான் என்ன சொன்னப்போ கலகலப்பு உண்டாகணும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்களே படத்து சுணக்கம் இருந்தாலும் சரி. ஏன்னா கெடா பட்டு சோறு ஆமா முளைப்பாரி தூக்கிட்டு வந்து கலக்கத்துல ஆடுன கலப்புல. ஆனா எங்க ஊர்ல இருந்து முளைப்பாரி ஒரு பொம்பளை ஆடுமா? எப்படி சில மாதிரி வருவாங்க. அவளை இந்த ஊர்ல பார்த்து நம்ம ஊர்ல அவ்வளவு சந்தோஷத்துல சரி என்னப்பா தாத்தாங்கலாம் எப்படி ஆடுனாங்க? எப்படியா எப்படி முளைப்பாரி தூக்கிக்கிட்டு அப்படி சங்குடைக்கு அப்படி சங்கு என்னப்பா தாத்தாக்களை ஆடுனாங்க. ஆமா அந்த கலப்புல கூட வீட்டுல படுத்து தூங்காம இந்த ஆத்தா இப்பதான் பெரியாத்தா பாய விரிச்சு போடுது. ஏத்தா காலேஜ் போயிட்டு வந்தியா? பெரியாத்தா வேலைக்கு போயிட்டியா? வேலை ஆரம்பிச்சுட்டாங்கடா உங்களுக்கெல்லாம். நாடகத்தை ஆரம்பிக்கலையா? டேய் வரா டேய் தாமே டேய் பாபு டேய் 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 போறடா புறா அடடா என்னடா கடைசில நான் போயிட்டேன். அட இங்க ஏய் இங்கப்பா ஒண்ணே சொன்னனா அதெல்லாம் நன்றி உள்ளது. நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் ஏன்னா அதனால என்ன பத்தி தாத்தா இப்பதான் வந்திருக்காங்க. இல்ல கலப்பான வேலை பார்த்திருப்பாங்க. கலப்பு என்ன வேலை? இப்படி கவர்மெண்ட் வேலையா? சரி அம்மா கவர்மெண்ட் வேலை. இப்ப எல்லாம் படிச்சிருக்காரு. எந்த ஊர்ல வேலை தர்றா? இல்ல மாத்தியார் டீச்சர் ஒருத்தன் கூட வேலை கிடையாது. இல்ல ஆனா என்ன பெத்த தாத்தா காலம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பளம்டா. கவர்மெண்ட் சம்பளம் டேங்கப்பா வாரமான கவர்மெண்ட் சம்பளம். வாரம் அடா ஆஹா அடங்கப்பா படிச்ச கூட மாசமான சம்பளம். ஆனா என்ன பெத்த தாத்தாக்கள் வாரமான சம்பளம். வார சம்பளமா? அந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல 9 மணிக்கு கிளம்பி போனாங்க. ஐயோ இப்ப பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. சரி காலையில 5 மணி ஆச்சு 6 மணி ஆச்சுன்னு தெரியாது. காலையில எழுந்திரிச்சு சொன்னே குளிச்சு தலை சீவி கொண்டையில பூ வச்சுக்கிட்டு சரி ஆமா மெத்தின வட்டப்பட்ட வச்சுக்கிட்டு நேரம் எங்க போவாங்க? சந்திக்கு போவாங்க. எதுக்கு? பிச்சை எடுக்கவா? ஏய் போட்டோ எடுக்க. போட்டோ எடுத்தாதான் ஏறும். ஓ இந்த 6 மணிக்கு போட்டோ எடுக்க போவாங்களே. போட்டோ எடுத்தா சம்பளம் ஏறுமியா? சரி ஆமா எல்லாம் குரூப்பா நின்று போட்டோ எடுத்துக்குவாங்க. போட்டோ எடுத்து வீட்டுக்கு வந்துருவாங்க. மணி 9 மணி ஆகி போயிருமியா? சரி எப்படி கிளம்புவா தெரியுமா? எப்படி? அடி ஆத்தாடி ஆத்தா சும்மா சொல்லாதே. அவங்க மட்டும் கிளம்ப மாட்டாங்க ஐயா. கூட 4 பேர்த்த கூட்டி கிளம்பிடுவாங்க பாரு. எப்படின்னு பாரு. ஏ மூக்காயி என்னடி? ஏ கருப்பாயி நீ எக்க வைக்கிற கருப்பாய் விளக்கமா தூக்கிட்டு வர போது பெண்ணே. டேய் கருப்பாய் இருக்குங்க கூட இருக்கும். ஏத்தா எதா இருந்தாலும் ஏ ஊர் கருப்பாய் கூப்பிடுற நீ கிளம்பிராத தம்பி. சீக்கிரம் கிளம்பிடு. மணி 9 ஆயிருச்சு. சரி போய் கையெழுத்து போட்டாதாண்டி சம்பளம் இல்லடி சம்பளம் இல்ல கிம்பளம் இல்ல. ஆமா சீக்கிரம் வாங்கடி போலாம். ஏடி கிம்பளம் உண்டா? தூக்கிடி கிளம்புவா பாரு. என்னன்னு கேளு. அட மம்முட்டி குந்தாளா இருப்பு சட்டி கார சட்டி இதெல்லாம் தூக்கி கிளம்புவாங்க. தண்ணி வாட்டுக்கணும். இவ செய்யற வேலைக்கு பாத்தீங்கன்னா 3 கேன்ல தண்ணியா? சரி 3 கேன்ல தண்ணி. 1 கேன்ல பச்சை தண்ணி. சரி 1 கேன்ல புளிச்ச தண்ணி. சரி 1 கேன் நீச்ச தண்ணி. எதுக்கு அது? கலப்பு உண்டாயிருமா இல்லையா ஐயா? கலப்பு உண்டாயிரும். கலப்பு வந்துரும்ல. என்ன கடினமான வேலை இல்ல. ஆனா கையெழுத்து போட்டு உள்ள இறங்குனாக அடி ஆத்தாடி ஆத்தா பொக்கலிங்களா தோத்து போயிரும்டா. அந்த சேஷ்டி படம் தோத்து போயிரும்டா. 1 மணி நேரம் தான் ஐயா. சரி என்ன இப்ப தாத்தா இடுப்பால வெட்டி போடுவாங்க ஐயா. இடுப்பால முடா. ஆஹா ஒக்கால ஒளி அம்புட்டு கடினமான வேலை. என்னடா சேசிபி தோத்து போயிருச்சோ? சேசிபிலாம் தோத்து போயிர முடியா. அந்த தரையகத பில்லு அந்த பில்லு கூட மசரோட ஆடாதடா. என்னடா சொல்ற? அந்த பில்லு மயிரோட அம்புட்டு ஆடுறது. அந்த பில்லுக்கும் வலிக்காம அந்த தரைக்கு வலிக்க சேரைக்கு வேலை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் சம்பளம். இந்த வருஷத்துல 500 ரூபாய் சம்பளம் வேற ஏத்து கேக்குறாங்க. 500 என் ஊர்ல போராட்டம் வேற. போராட்டம் இந்த வேலைக்கு. ஆனா முந்தா நாள் நாடகத்துக்கு வீட்டுக்கு போறேன். ஒரு அம்மாக்கு வேலை செஞ்சு போட்டு பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு என்ன இந்த இருப்பு சட்டி இருக்கு பாத்தியா? அது நீ மண்ணலி கொட்ட கிடையாது. அதை அப்படியே குப்பைக்கு தவிச்சு போட்டு முத சொன்ன மாதிரி தச்சு செல்லு மக்களை தச்சில வச்சு முன்னாடி வச்சுக்கிட்டு ஆனா குளத்துல கம்மக்காரன் கிணத்து நீச்சல் அடிப்பாங்க. சரி என்ன தாத்தா பத்தி தரையில குப்பரிக்கப்பட்டு நீச்சல் எடுத்து படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஓஹோ அந்த சட்டி தலைக்கு தலகாணி. இதுக்கு வேற 350 ரூபாய் சம்பளம் வேற. ஆனா இதெல்லாம் செஞ்சு என்ன தாத்தா என்ன பண்ணுவாங்க? அதுல ஒரு சில பேர் கலப்பு வந்து படுத்துங்கிருவாங்க. அதுல ஒரு சில பேர் தாய விளையாடுவாங்க. தாயம் ஆமா என்ன பத்த புண்ணிய ஊர்ல முக்கியமான ஆள் இருப்பாங்கல்ல. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஏண்டி அக்கா உன்னத விரி நான் குத்துறேன்.
என்னத்த ஏய் 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 நீ என்ன சத்தியமா கேக்குற ஆ. உன் தலையை விருடியக்கா ஆ. நான் பேணு பார்த்து குத்துறேன் பாங்க ஓஹோ, அந்த ஆ. பேணு பார்த்து குத்துறதுல ஐயா நம்ம ஊரு நிலைமை இருக்குது ஓஹோ அது ஒண்ணு இருக்கா எப்ப இந்த கன்னிப்பட்டி ஊர் நிலைமை எதுல இருக்குது ஆ. அந்த ஊர் நினப்புல வந்து பேன்ல குத்துறதுல இருக்குது நீ ஆண்டாலே நீ வெறி குத்துறவங்களா தாளகரம் பச்சை ஒரு நம்ம பப்பரங்க தலையை விரிச்சு போட்டுருமியா சரி ஒரு நம்ம தலையில கை வச்சு பேணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரி அடா பேணு பார்த்து கை தானே குத்துது ஆமா அந்த வாய் மாதிரி சும்மா இருக்கிறாமல ஆ. அந்த வாய்க்கு வந்த வேலையா பாரு என்ன வேலை ஏண்டி அக்கா ஆ. உனக்கு இந்த செய்தி தெரியுமாடி சொல்லுடி அப்புறம் இந்த நெளிப்பு நெளிக்கிறத பாக்கணுமே ஆ. ஆடி ஆத்தாடி ஆத்தா ஆ. புருஷன் கூட அந்த நெளிப்பு பார்த்திருக்க மாட்டேன் ஆஹா ஆ. உனக்கு தெரியுமாடி என்ன தெரியும்? நம்ம கருப்பாய் மகனே அந்த மூக்காய்மை 4 வருஷம் வச்சிருக்கான உனக்கு தெரியாதா சர்த்தேன் ஆ நீ எங்கிட்ட எக்க வச்சு இன்னை ஊரை விட்டு காலி பண்ணா பார்க்க மாட்டேன் ஏய் ஆ. இந்த எக்கோ இங்கே மட்டும் இல்ல ஆ. இந்த 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போவோம் அதனாலதான் ஆ. எங்கிட்ட இருக்கு மூக்காய் எல்லாம் கேட்கட்டும் இது அந்தமா பேணுவா குத்துதுல ஆ. அந்தமா சொல்லு ஆ. ஒரு அம்மா தலை விரிச்சு போட்டுருக்குதுல ஆ. பாவத்தை ஒண்ணுமே தெரியாம தலையை திருப்பி கேட்கும் பாரு ஆ. அடி போடி பொசக்கட்ட முண்டே உனக்கு தெரிஞ்சு இம்பிடுத்தானே ஆ. அதெல்லாம் இல்லடி ஆ. நம்ம செல்லத்தாய் மனே ஆ. அந்த அந்த இந்த மூக்காய் மனே 4 வருஷம் கூட்டிட்டே ஓடுறானா முடி சந்து காட்டுல கோலா காட்டுல கம்மா காட்டுலன்னு திடுத்துடுன்னு ஆ. இதெல்லாம் கேட்டாங்கல ஆ. நீ போனது குளத்து வேலைக்கு ஆ. மண்ணள்ளி கொட்டாம எவன் புருஷன் யாரை கூட்டிடுவோன்னா எவன் மகன் யாரை அதோட குடும்பத்தை போட்டு தெரியாச்சு ஆ. எவனுமே அவன் பேச்ச பேசுறது ஆ. அவன் பேச்சுன்னு பேசினா அவன் டவுசர் காலியா போயிரும்ல ஆ. அதெல்லாம் எவன் குடும்பம் உனக்கு போனா எப்படி ஆ. அப்படின்னு அது என்ன பத்தி அதான் கோவப்படாதீங்க என் ஊர்ல இதுதான் நடக்குது ம். என் ஊர்ல என்ன நடக்குது உங்க ஊர்ல அப்படிதானா வேலைக்கு போனாம தாமோரை என்ன பண்றேன் ஆ. இவன் யார்கிட்ட போட்டு பேசுறேன் ஆ. இந்த வருஷம் யார்கிட்ட பேசுறேன் அடுத்த வருஷம் யார்கிட்ட பேசுவேன் நீ இப்ப உள்ள போனா கூட பேசுவா குடுமையா பேசி பேசி என்னை வீட்டை பக்கம் நாட விடலாம் ஏன் நீ உதயகுமாரே மிஞ்சிடா சத்தியமா சொல்றேன் வீட்டை பக்கம் போனது இன்னைக்கு தான் 1 மாசத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன் அப்படியா அண்ணாரி குச்சிலி பேரில இருந்து அடட்டும் சொந்த ஊரு நம்ம சொந்தக்கார ஊருன்னு சொன்னாங்க சரி இவங்க வர தெரியாது இப்பதான்டா சொல்றீங்க உண்மையை தானே சொன்னாரு ஆ. ஏன்னா ஆ. அது மாதிரி இல்ல வேலைக்கு போனோமா ஆ. வேலையை பார்த்தோமா ஆ. சம்பளத்தை வாங்கினா இருந்தா ஊரு நல்லா இருக்கும் ஆமா. மக்கள் நல்லா இருக்கும் சொல்லி கொண்டு அதனால ம். குடல்ல கூடி இருக்கு ராஜா ராணி ஆட்டம் பாக்கு உடல்ல கூடி இருக்கு ராசாராணி ஆட்டம் பார்க்க குடல்ல கூடி இருக்கு ராஜா ராணி ஆட்டம் பாக்கு குடும்பத குட்டத்துக்கு குடும்பத வணங்குறதே கொடு தந்தானே 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 கொடு தந்தானே 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 தானே நானே கொடுத்தே லேலோ தானே நானே கொடுத்தே லேலோ நடபடல கிட்ட போட்டு அதுக்கு கேட்ட நிறைய போடு நடப்பட லைட் போட்டு அதுக்கு போட்டல்ல இட்டு போட்டு இங்க அதுக்கு ஏத்து நடிகர் போட்டு நடப்பட லைட் போட்டு அதுக்கு ஏத்த நடிகர் போட்டு புதுமக வந்த இருக்க ராசாக்கு ஏன் அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணும் நானே சோக்கு சோக்கு தான் நானே சோக்கு சோக்கு தான் தம்பி உங்களுக்கு பின்னாடி போய் கீத்த கழிச்சு பாக்குறது இந்த தலையை விட்டு ஆடுறது வரல விட்டு கிட்ட அதெல்லாம் இல்ல இப்போ அதெல்லாம் அந்த காலம் கொட்டாய் இன்னைக்கு இல்ல நேத்து போன கீத்து கொட்டகாப்பு ஆமா அது மாதிரி ஊரு ஆ. இன்னைக்கு அருமையில கலையறாங்க இன்னைக்கு கலையரங்க கச்சா புயல வந்தாலும் சரி சாய்க்க முடியாதுல நாடை நடக்கும் ஆமா நாடை நடந்தா காலைல லோன் கட்ட முடியும் எல்என்டி லோன் கட்டண்டா பாவி ஏன்னா சந்தேகத்திலே இருந்தேன் ஆ. என்னடா இவங்க நாடகம் சொன்னாங்களே ஆமா. மாணவர் மின்னுது ஆமா. காலையில எல்என்டிக்காரன் 5 மணிக்கு வரேன்னு சொல்லி இருக்கிறானே அந்த வீட்டு வாசல்ல நிப்பானே அந்த வீட்டு வாசல் என்ன யார்கிட்ட கடை வாங்குறதுன்னு தெரியலையே சரி. நாடகத்தை நாடகத்தை கூட காலையில லோனை கட்டி போடலாம் எல்லாத்துக்கும் அந்த பழப்பு தானா ஆனா அப்படின்னு வந்து என்ன பத்தி ஆத்தா முத்துமாரி ஆசை முன்னிலையில சரி நான் நடந்துருச்சு காலையில நான் வட்டிக்கு பணம் வாங்க மாட்டேன் நம்ம வரிக்காசை வாங்காம போறதில்ல ஏன்னா ஆ
இப்ப வரி கேசல யாருப்பா சாப்பிடுறது? யாரு சாப்பிடுறது? யாரு? ஏல சாமியா சாப்பிடுவேன், சாமி திங்க போதா? அதெல்லாம் கிடையாது. நாடை வச்சா 30,000 40,000 யாரு செலவு பண்றது? யாரு செலவு பண்றது? உங்க காசை நாங்களா வாங்கிட்டு கொண்டு போறேன், அதெல்லாம் கிடையாது. இல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் காலைல பேக்க தூக்கிட்டு விட்டு வச்சு வந்துருவேன். ஆமா, அவனை காட்டல அந்த அவனுக்கு காசு தரலாம் கோத்தம் அறிவு இருக்கா? லோன கட்டியா? அது மட்டுமா? 120 120 பைப்பில காலையில போனா 250 ரூபாங்கிறாங்க. 250 ரூபான்ட்டாங்க. ஏன்டா 3000 ரூபா சம்பளம், 500 ரூபா சரக்கு, 2800 லோனா? அதுவும் பத்தாதுன்னா 500 ரூபாய் வட்டிக்கு தான் பணம் வாங்கணும். பேச மாதிரினால பின்னாடி போகாதீங்க, கீழே கழிச்சு பார்க்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, கீழே கழிச்சு பார்க்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, கீழே கழிச்சு பார்க்காதீங்க, தலையை விட்டு பார்க்காதீங்க, பின்னாடி குதிரீங்க, அக்கறை ஓட்டுங்க, அன்பனே நடக்குது, அண்ணனே நடக்குது, என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்பவும் பெரிய ராசி, அந்த மகாசி இது உண்மையாக பேசி பெற்றவங்க ராசி. என்னோட ராசி நல்ல ராசி, இது எப்பவும் பெரிய ராசி. அதனால பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, பெரிய மதிப்பு தமிழர்களே, விழா காப்பிட்டர்களே, ஊர் மிஷலை காலை காடு சென்று மாலை வீடு மண்ணை பொண்ணாக்கூடிய இறந்த மக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் ஏன் சார்பாகவும் அருமை மாமா டி சுக்காமணி சேர்ந்து டிஎஸ்பி அழகர் கலைஞர் வழங்கக்கூடிய உங்களை என்ன நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதனால போனவர்களே போகாதவர்களே, என்னத ஒரு சில வெளியூர் போயிருப்பாங்க. ஆமா. ஒரு சில பேர் வெளியூர் போலாமா, சரி, இல்ல வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வந்தவர்களே வராதவர்களே என்னத்துக்கு? நானா பாக்கப்பு ஒரு சில நாடகம் வந்திருப்பாங்க. ஒரு சில வீட்டுல படுத்துக்கிட்டு நாடகம் பார்க்க போலாமா இல்ல வேணாமா வீட்டுல படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. செஞ்சதில்லை செய்யாதவர்களே என்னத்த? அண்ணன் அக்கா ஒரு சில கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்பு ஒரு சில கல்யாணம் பண்ணலாம ஏங்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு சில பேர் கல்யாணத்தை பண்ணி விட்டு எதுக்குடா அந்த கல்யாணத்தை பண்ணணும், பேசாம இருந்திருக்கலாம்ல, இதுல பண்ணி போட்டு எதுக்கு இந்த அவஸ்தை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நல்லா பண்ணி போட்டு பார்த்தா அடுத்த மாசம் நினைச்சிட்டேன் பேசாம இருந்திருக்கலாம். இந்த மசூர் கடை இந்த வேலை மசூரு அப்படின்னு கடனை உடனே வாங்கி இதெல்லாம் தேவையாடா? ஹோட்டலே போடாதவர்களே என்னத்த? ஆனா சாமி கூட போனோமா கோயிலுக்கு, சாமி கும்பிட்டு புட்டு காசு காணிக்க என்ன பண்ணுவோம், அப்புறம் குண்டியில விடுவேன். உண்டியில காசை போடுவோமியா, காசை விபூதி எடுத்து என்ன பண்ணுவோம், விபூதி பட்டை இல்லையே பூ அக்கால கள்ளக்குறிச்சி பக்கம் போனாங்க. வீட்டுல லோனை கட்டியிருப்பேன்டா, செத்துனா கூட 10 லட்சம் பணம் கொடுத்தா வீட்டுல லோனை பணம் கட்டி பேசியவனே வீட்டு வாசம் சும்மா இருந்திருப்பாங்க. வட்டிக்கு பணம் வேணும் இருக்குது. அதனால உங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதனால ஏன்னா எனக்கு 25 வயசு ஆயிருச்சு. 25 வயசா? கல்யாணம் ஆகலையா? உனக்கு 35 வயசுடா. ஏன்னா சும்மா ஊரே ஏமாத்துறியா? என்ன பார்த்தா அப்படியே அதை தெரியுது. ஏன்டா போய் சொல்ற? இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? போன் பேசுனீ? ஏன்னு கேக்குற? ஏன்னு கேளு. ஏன்னா என் கூட ஒரு 4-5 நண்பர்கள் இருக்காங்க. சரி. ஆமா, அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி போட்டு எதுக்குடா இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கூட இருக்க நானும் கல்யாணம் வேணாம்டா அப்ப நானும் இருந்தேன். என் வீட்டுல ஒரே தொந்தரவு, எங்க அம்மா அப்பா தொந்தரவு, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு ஒரே புடிவாதான். எதனால? ஏன்னா பெத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தைய பார்க்கணும்ல. உனக்கு எதனால கல்யாணம் பண்ண அவசரப்பட்டாங்க? என்ன பிள்ளை உன் வீட்டுல ஒழுங்க சொல்லவர்கள சொல்ல ஒரு சொல்லவே இல்ல. ஆமா, ஏன்னா பெத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு பேர குழந்தை பார்க்க அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க. சரி சரி, பெத்தவங்களை வாயை திறந்து கேட்டுட்டாங்க. நம்ம கல்யாணம் சம்மதிக்க சொல்லிவிட்டு நானும் கல்யாணம் சம்மதிக்கணும்னே என்ன பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பொண்ணு எங்க அப்பா. நீ பொம்பளையா? அப்போ உடனே பொண்ணு பாக்குறாங்க. அட குருட்டு புண்ணாக்கு, எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. அங்க எனக்குடா 9 எனக்கு பொண்ணு பாக்குறாங்கடா. சரி, வீட்டுல ஒழுக. சரி. ஆமா, எப்படிப்பட்ட பொண்ணு? அந்த பிள்ளை படிச்சிருக்குது, வேலைக்கு போகுது, அதெல்லாம் தேவை கிடையாது. தேவையில்ல. நமக்கு தேவை 3 வேளை சாப்பாடை போட்டு வீட்டுல இருந்தா சரி. சரி. அப்புறம் பொண்ணை பார்த்துட்டாங்க. பொண்ணை பார்த்துட்டு பொண்ணோட போட்டோ கையில கொடுத்தாங்க பாரு. சரி. பொண்ணை பிடிச்சு போச்சுடா. ஆமா, நான் என்ன பண்ணேன், இந்த பிள்ளை நேர்ல பார்த்து பேசலாம் சொல்லிவிட்டு
வீட்டுல போட்டோ வாங்கிக்கிட்டு ஆ. பொண்ணோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு சரி. பஸ் ஏறி கிளம்பிட்டேன். எங்க 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 பொண்ணை பாக்குறதுக்கு சுடுகாட்டுக்கா? கிளம்பிடாத. ஏடா பசரி எங்க பண்ண சுடுகாட்டுக்கா? பொண்ணோட ஊருக்குயா. பொண்ணோட ஊருக்கா? ஆனா பொண்ணோட வீட்டுல பாருங்க புளியாம்பழ வியாபாரம் பாப்பேன் போல எனக்கு தெரியாதுடா. புளியாம்பழ வியாபாரமா? புளியாம்பழ வியாபாரம். சரி. நான் போன நேரம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, பெரிய தோட்டத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து புளியாம்பழ உழுப்ப போயிருச்சு. சரி. அந்த தோப்புல பாரு, தோப்புன முதலாளி. சரி. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்குங்க. 80 வயசு. அந்த காலத்து மனுஷன். அந்த காலத்துல வேட்டி சட்டெல்லாம் போட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. இல்ல. ஒரு முனை கோமணம் கட்டிட்டாரு. பிள்ளைய பார்த்த உடனே பெரியவருக்கு ஆர்வம் கிளம்பிருச்சு. சரி. பிள்ளைய கூப்பிட்டு கேட்கிறாரு பெரியவரு, ஏமா நீ முழுத வந்தியா இல்ல துணைக்கு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்தே? பெரியவர் கேட்கிறாரு. சரி. இந்த பிள்ளை யதார்த்தமா சொல்லுது, பெரிய மனுஷன் நம்மள என்ன செய்ய போறாரு? ஆமா, நான் மட்டும் தான் வந்தேன், என் கூட யாருமே வரல அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிருச்சு. அந்த பெரியவர் சொல்றாரு பாரு இந்த பிள்ளைய பார்த்து, ரொம்ப சிரமப்படாத, பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கிற, நான் மரத்து மேல ஏறி புளியாம்பழம் உழுப்புறேன், நீ கீழே இருந்து புளியாம்பழத்தை பொறுக்கிக்க. சரி அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டாரு. சரி. ஆனா பாருங்க அந்த மாசம் ஆடி மாசம்யா. ஆடி மாசம் என்ன பெருசு? காத்து அடிக்கணும்ல. அந்த காத்த கூட பார்க்காம இந்த 80 வயசான பெரியவர் மரத்து மேல ஏறிட்டாரியா. ஏறிட்டாரு. மரத்து மேல ஏறி பிள்ளை மேல ஆர்வத்துல மாங்கன்னு புளியாம்பழம் உழுப்புறாரு. கீழே புளியாம்பழம் பொலன்னு கொட்டுதுரா. அவரு உழுப்ப இந்த பிள்ளை பொறுக்க 2 பேரும் உழுப்ப பொறுக்கமா இருந்தாங்கல்ல. சரி. அந்த மாசம் ஆடி மாசம் தானே? ஆமா. ஆடி மாசம் காத்து. ஆமா. ஒரு சூறாவளி காத்து. ஆமா. சொல்லட்டிட்டு அடிக்குதுரா. சொல்லட்டிட்டு அடிச்சோனே மேல இந்த பெரியவருக்கு காத்துல கோமணம் புடுங்கிட்டு போயிருச்சு. ஆஹா. ஆனா கட்டிந்தது ஒரு முளை கோமணம் தான். அந்த உன் கை மாரி சும்மா இருக்கலையாடா? சரி. அந்த கோமணம் எங்க? அங்க. ஆமா. எங்கிட்டா? அந்த காத்துல கோவணம் புடிங்கிட்டு போயிருச்சு. சரி. கோவணம் அவங்க கூட தெரியாம பிள்ளை மலர் ஆர்வத்திலே மரத்தை பிடிச்சி தெக்க வடைக்கு சலார் உளிப்பிட்டு கிடக்குறாரு. சரி. இந்த பிள்ளை எல்லா புள்ளியும் பொறுக்கிச்சுரா. சரி. எல்லா புள்ளியும் பொறுக்கிட்டு அண்ணா அந்த பாக்குது, என்னடா எல்லா புள்ளியும் கீழே விழுந்துருச்சு, இந்த ஒரு புள்ளி மட்டும் இந்த ஆட்ட அழுத வக்கால ஓடுது. புளி 4 புளி 5 கொட்டை புளியா, இது 3 கொட்டை புளியாடா? ஆமா. மக்களுக்கு சத புளியா வேற தெரியுதுடா. ஆமா. வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆமா இந்த ஒத்த புளிய புடுங்கணும்டா அப்படி இந்த புள்ள யோசிக்குது. சரி. இந்த புள்ள புளியம்பழம் பொறுக்குச்சா தான் கோவம்னு அவந்தும் தெரியாம பிள்ளைமலை யாரு அவர் பட்ட மலக்கம் ஆட்டிட்டு கிடக்குறாரு. சரி. அவர் ஆட்டினதுக்கு இந்த பிள்ளை கீழே அண்ணாந்து பார்த்ததுக்கு மக்கள் வந்து பிள்ளைக்கு புளியம்பழம் மாதிரி தெரிஞ்சிருச்சு. போச்சு. வீட்டுக்கு போறதுக்கு இந்த புளிய புடுங்கணுமா சொல்லி போட்டு கல்ல விட்டு அடிப்போமா, கல்ல விட்டு ஆம்பளை பின்ன குறிப்பாத்து அடிப்பாங்க. ஆமா. நம்மளே பொம்பளை பிள்ளை எப்பரா புளி விழுக்காட்டுறது? கையில என்ன கொண்டு போச்சு? என்ன துரட்டியா? இவ்வளவு பெரிய துரட்டிக்காளி. சரி. மக்களே அதை பார்த்து ஓங்கி ஒரே அழுதேன். ஆஹா. மேல இந்த கீழே புளியா விழுந்துச்சு. பெரியவரும் குளுக்கோஸ் ஆகி கீழே விழுந்தாரு. பெரியவருக்கு சங்கு ஊதிருச்சு பிள்ளை. அந்த பிள்ளைய பார்க்க போன அந்த செய்தி ஏங்காத விழுந்துச்சுல. பெரியவருக்கு எந்த கேதி, நம்ம இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி விட்டு நம்மள மரத்து மேலே ஏற்றிட்டு பிள்ளைய தொங்கலாம் தொங்க சொல்றியா? அது அன்னைக்கு முடிவு பண்ண வந்தேன், கல்யாணம் வேணான்னு இருந்தேன், என்ன பண்றது? அதனால என்ன காரணமும் பொன்னார் இருக்கக்கூடிய நகரத்தினிலே திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கன்னிவடுகுப்பட்டி கிராமம் கன்னிப்பட்டியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நாடு நடைபெறும் அனைவருக்கான வருகை அன்பில் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் வைகாசி மாதம் 19 நாள் 1/6/2000 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் நாசி வரதராஜ கவுண்டர் அவர்கள் தலைமையிலும் ஊபே சின்னத்தம்பி கவுண்டர் பே அழகர் கிராவட்டு பூசாரி ஏ மதியழகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் முருகன் கோவில் பால்குடம் எல்லாம் நன்றாக நட முடிந்தது. இன்று இரவு சரியாக 10 மணியில் கோவில் அந்த முன்னணி கலையரங்கில் மதுரை பாண்டிச்சேரி நடைபெறும். இந்நாடகத்திலே சென்றலாம் தனக்கு தன்னை வெற்றி வருஷம் கொட்டி வரும் நாட உலகின் நபர் சொல்லக்கூடிய அருமை மைத்துனர் கைகேட்டை சேர்ந்து கே பெரியசாமி இவர்கள் விளையாட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். தத்தை போல தாகும் பார்வை பாதோடும் என்று மெத்தை போல சுவை கூடும் ஆடை காத்தும் ஒன்று வண்ண கோல வானிலாடு வாசம் காத்தும் அல்ல இங்கும் அங்கும் இன்ப கோலம் ஆடை காத்தும் அல்ல கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ கண்ணில் ஆடும் ஆங்கனி கையில் ஆடுமோ
அடுத்ததாக குயிலின் குரலோவியம் காணக்குயில் களவாணி என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி ஏ பார்வதி விரைங்கமிலே வெள்ளமலைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்க்க மச்சான், ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தால் ஆகாதோ, ஓடித்தான் வந்திருப்பே நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்திருப்பே தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்திருப்பே தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்திருப்பே நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. அடுத்ததாக சென்றெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி பெற்று கொண்டு வரும் அருமை மாப்பிள்ளை ஏ பிரவீன்குமார் விரைங்க மிடிகளே சேதுபதி பாடி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக அருமை மாப்பிள்ளை எஸ் சாமணி விரைங்கமிலே ஜல்லிக்கட்டுகள் இன்னைக்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவரங்க மிடிகளே அருமை முறை 6 மணி வாசிக்கும் அருமை சக்கரவர்த்தி தேனிசை தென்றல் தெமுக சொல்லக்கூடிய அருமை சகோதரர் எம்மி அன்பு இவரங்க மிடிகளே ஆர்மேன் பின்பாட். ஏண்டி உன்னை நான் லவ் பண்ணேன், ஏண்டி உன்னால நாயா சுத்துறேன், ஏண்டி உன்னை நான் பின்னால் அலைகிறேன், ஏண்டி அடியேண்டி ஏண்டி அழகே உன்னை பிரிய மாட்டேன், அழகே உன்னை சேர மாட்டேன், கனவே வந்து பிரிய மாட்டேன், கனவில் வந்த பெண்ணே நீயே நீதான்.
ஏடா அவருக்கு இடையாக மிருதக சக்கரவர்த்தி கொடியடி குமரன் பல வாத்தியங்கள் சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் அன்பன் சகோதரர் அருமையானார் முத்துவலி விரைங்கு முறையிலே மிருதகம் டோலக் தபேலா அனைத்து வாசிப்பார். ஒரு அரை கிலோ வச்சுடு. அரை கிலோ ஒரு அரை கிலோ வாலியம் வச்சுடு. ஆமா ஓகே. ஆளுநர் மாஸ்டர் அன்பு சகோதரர் அய்யூரை சேர்ந்து மூர்த்தி விரைவில் ஆளுநரை வாசிப்பார். ஆறுமா கிளம்புகிற சடக்குன்னு முடிச்சு விட்டானே. அது மின்னல் அப்படிதான் போகும். இடி இடி அப்படியே போகும் நிப்பாட்டு. எங்களுக்கு வீடியோ வர என்னப்பா என்னப்பா ஏப்பா புலிக்கு பிறந்த பூனையாக அப்பா சொல்லு சொல்லு சொல்லு. போயா நீ சும்மா ஏன்டா ஆளுன்னு கத்துற? என்ன மய பொழந்து சொல்ற பேசாம இருக்கு கொலவெறி துண்டாத 10 இருக்குதுடா
50 இருக்கிற இம்புட்டு காடு காட்டுற நீ என்ன இம்புட்டு பேசுற நீ பத்தாவதுல கொலவெறில இருக்க பேசாம ஒரு ஐயா அப்படி பண்ணி ஆமா என்னடா இம்புட்டு கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கரகமா இருக்குது. ஏய் லைட் எப்படா டிசைன் இருக்கு பாரு 10 லைட் யார் ஏன்டா டேய் இத பொம்பளை பிள்ளை கண்ணடிக்குதா என்னைய கண்ணடிக்குதானே தெரியல. ஆண்டவர் அடிசன் சும்மாவா சும்மா தூள் கலப்பணுவா ஐயா கண்ணல கூசுதுடா. ஆமா எங்களை விடிய வரை தாயும் தந்தை விளங்கக்கூடிய தாள மாஸ்டர் அன்பு சகோதர அருமை தம்பி என் புவரசை வேறுகளே தாளத்தை வாசிப்பார். உண்மையிலே சொல்றேன். ஆனா இன்னைக்கு பக்கம் மேல தாளத்துக்கார பேரை சொன்னா மட்டும் செய்யும் செப்புன்னு போயிடுறாங்க. ஆனா அன்பு அருமை அருமை அண்ணே தாளத்துக்கார பேர் 5 நிமிஷம் வாசிக்கிறார். ஏன்னா அவரும் பெரிய சாம்பியன்னு சொல்லணுமா இல்லையா? ஆறுக்கு ஒரு வாட்டி தெரியல எல்லாத்துக்கும் உண்டானது அதுதானே. இன்னும் இருக்கு 6க்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் இருக்கா? எப்ப அந்த சீனி கம்பெனி என்ன கம்பெனி பாரு குபேரன் கம்பெனி எங்கடா பேரங்கடா டேய் இல்ல குபேரன் கம்பெனி மன்னாரன் கம்பெனி ஐயா அது டேய் காத்துல நம்ம பேசு கவுன்தான் தெரியுது யாரை போட்டு கவ சொல்றேன்னு தெரியல. எடுத்து போடு அண்டா கவிதா கலசலியாவா ஏய் எடுத்து பாடுறா லூசு உனக்கு தெரியாதா? ஏய் இன்னும் சைஸா கேக்குறாங்க. அப்பா எப்பா இருப்பா வேணா உடுப்பா அந்த கம்பெனி வேணா. கவிதா கௌசல்யா சிட் கம்பெனி இருப்பிடம் மணப்பாறைன்னு சொல்லப்படாது. இது வந்து மலேசியா அம்மா போயிருச்சு எங்கிட்ட தாண்டாது மலேசியா போயிருச்சு. அருமையான சீக்கிரம் சொல்லி போட்டு இதுல வேற யூடியூப் பேர் வருதா? ஆமா கவிதா கௌசல்யா சிட் கம்பெனி இருப்பிடம் மணப்பாறை என்று சொல்லி சாப்பாடு நல்ல ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஒன்னு உண்மையிலே சொல்றேன். நாட்டுக்கோழி ஆமா நாட்டு முட்டை ஆமா நாட்டு கறி ஆமா என்ன ஓமாங்கற நாட்டுக்கு ஓமாங்கற நாட்டு கோழி கறின்னு சொல்லிட்டு நான் ஓமாங்கற ஆட்டு முட்டை ஆமா ஆட்டு முட்டை ஆட்டு கொட்டங்கற ஆட்டுக்கு இல்லப்பா ஆட்டுக்கறியே இல்ல. அருமையான கோழிக்கறி சாப்பாடு வேணுங்க வேணா இலை கறியை போட்டு வச்சு சாப்பிடு அருமையான உணவளித்த அன்பு குடும்பத்தை நன்றி தெரிந்து கொண்டு சரி அடுத்ததாக அருமையான உபசரிப்பு. ஆமா ஏன்னா நம்ம வீடு வேணுங்க என்ன வேணும் கேட்டு சாப்பிடுங்க. டேய் என்னப்பா விஷயத்திலே போதுங்கிறது என்னது சாப்பாட்டுலயே ஆமா 2 சொல்லு. ஒண்ணு சாப்பாடு அடி உத சாப்பாடு கூட விட்டுருவாங்க. போதும்னா வயிறு ரொம்பிருச்சு. இந்த அடி மட்டும் விடவே மாட்டாங்க. அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு இருக்கீங்க. வாயிலே குத்துவாங்க அவனு இந்த மாதிரி பேசுறேன். சரி அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடிட்டு இருக்கா இருக்கட்டும் பரவாயில்ல. அருமையான சாப்பாடு உணவு அன்பு குடும்பத்தை நடி தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக மைக்கு குயிக்கு டாப் டூப் வாங்குறியா? டேய் டாப் ஒளி அமைப்பு ஸ்ரீ ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் பண்ணாங்கொம்பு. அருமையான ஒளிபுரைக்கு அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அருமையா பாட்டு போட்டாரு. அருமையான ஒளி நன்றி தெரிவித்து கொண்டு அடுத்த நாடு அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மலை டி சுக்காபுடியை சேர்ந்து ராஜ நடிகர் அருமை மாமா. ஆஹா எனக்கு மட்டுமா மாமா? ஏன் எனக்கு மட்டும்தான் மாமே. உனக்கு மட்டும் டிஎஸ்பி சார் வணக்கம் சார். டேய் அடார சாண்டை குடிக்கியா அந்த டிஎஸ்பி இல்ல இவர் பேரு டிஎஸ்பி. அப்படியா? சார் பேருக்கு அங்கிட்டு வந்தா பயப்படணும். நான் டிஎஸ்பி வந்திருக்கானு நினைச்சேன். இது சும்மா பிளாக் டீ அருமை மாமா. ஏன்னா அந்த சுலோமத்திய குறைந்த செலவில் சிறந்த நாடகம் அப்படின்னா யாரு? என் மாமே மட்டும்தான். அம்மா உன் மாமே மதுரை 5000 கொடுத்தாலும் நான் தான் ராஜா. நான் நடத்துறேன் நாடகம். அதுல 10,000 கொடுத்தா நடத்துவாங்க 5000 கொடுத்தா நடத்துவாப்ல அருமை மாமா. சரி என்ன பேரு சொன்னாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த நடிகர் நடத்த கேட்டுக்கொண்டு என் மாமாட்ட கொடுங்க. இந்த நாடு மட்டும் இல்ல ஆமா எவ்வளவு தொகை இருந்தாலும் பரவாயில்ல
அருமை மாமா டி சுக்காமடி சேர்ந்த துணை ராஜநீதிமான அழகர மாமா இந்த நாடு மட்டுமில்ல மகமை மதுரப்பட்டி முத்தலம் அரிச்சந்திரா வள்ளிதிரமும் தூக்குத்திக்கு பவள கொடி காத்தவராயன் கோவலன் கண்ணகி கோபால கண்ணகியா இதெல்லாம் சொல்லிக்கலாம் இதுல நம்பி அடுத்த வாரம் துலுக்காம்பட்டியில கோவலன் கண்ணகி அதரா ஏன்னா உண்மைக்கே ஊர்ல மட்டும்தான் கதை நடக்கும் மத்த ஊர்ல நடக்காது ஆமா அது நடக்கும்னா இங்கிட்டு இந்த ஊர் சைடு கரூர் பக்கம் நடக்கும் அங்கிட்டுதான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டா குத்தா கும்புறா அதுதான் நடக்கும் ஆமா என்ன நான் கொடுத்தாலும் சிறந்த நிலை கேட்டுக்கொண்டு அண்ணா வீடியோ கவர் யூடியூப் சேனல் விஎஸ்கே சுந்தர் அன்பு உள்ளங்களுக்கு ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஊருக்கு எங்கடா நாட நடக்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆண்கள் சரி பெண்கள் சரி இல்ல ஊர் பக்கத்து ஊர்ல இருந்தாலும் போய் பார்ப்பாங்க இப்ப அதெல்லாம் கிடையாது சரி நீ வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி செல் எடுத்து ஒரு தட்டுனா சரி இன்னைக்கு நம்ம கன்னிப்பட்டியில நீங்க பாண்டிச்சேரி நாடகம் ஆமா விஎஸ்கே யூடியூப் சேனல் போட்டா இன்னைக்கு நடக்க கூட அங்க வெளிநாட்டுல இருந்து கூட பார்ப்பாங்க ஏன்னா எங்க இருந்து ஒளிப்பு செய்து கொண்டு இருக்கு யூடியூப் சேனல் விஎஸ்கே அன்பு உள்ளவங்க நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆடலகி 5 ரூபா அபிநய சுந்தரி 150 நாட்டிய தாரகை 300 திண்டுக்கல் செட்டு 50 என்று சொல்லக்கூடிய 500 அன்பு சகோதரி கோமதி வீரங்களை டான்ஸ் அண்ட் காமே கண்ணிமைக்கோ நேரத்தில கண்ணிமைக்கோ நேரத்தில காதல் கொண்டேனடி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு நடி ஓன் செய்து போனேனடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை நான் செய்து போனேனடி உன்னை காணாத பொழுதும் இல்லை கண்ணிமைக்கோ நேரத்தில காதல் கொண்டேனடி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு நடி அப்போ என்கிட்ட ஒரு பக்கம் நிப்பாட்டீங்களா நீ வாய வைக்க வந்த எடுத்தாச்சு ஏன்னா பிள்ளை போற சொன்ன சரி கண்ணிமைக்கு நேரத்துல நல்லா பாட்டு பாடினேன் ஆமா இப்ப ஏன் பேரை சொல்ல போறேன் ஒரு நல்ல பாட்டா உன் பேரையா தூக்கி வச்சு உன் பேர்ல யாரா கேட்டா போறாது யாரா கேட்ட போடாவா ஏன் இம்புட்டு வருத்தம் வச்சிருப்படுற பாவம் என்ன ஓம் பேரை சொன்னா நல்ல பாட்டு பண்ணீங்க பீல் புல் அமுக்குற மிருதங்கார சொன்னா அவரு 1/2 மணி நேரம் வாசிக்கிறாரு தம்பி பொம்பளை பிள்ளை பேரை சொல்லுப்பா அதை சொல்லு பொம்பளை பிள்ளை பேரை சொல்லியாச்சு இல்ல உன் பேரை கேட்டு உன் பேரை கேட்டு என்ன பண்ண போறோம் ஏன்னா உங்க பேரை சொன்ன என் பேரை சொன்னா மட்டும் உங்களுக்கு ஏன்டா இம்புட்டு கஷ்டமா இருக்குது ஏய் நீ அந்த உன் பேரை சொல்ல போற அப்படின்னு சொன்னு பாரு கேமரா பாரு தலை கீழே போட்டாரு ஏன்னா உங்களுக்கு வருத்தமா இருக்குதா இல்ல கேமராக்கு வருத்தம் அவர் நல்லதா இருக்கிறார் நீ கிளப்பாத சரி இப்ப என்ன சேர்ந்த பி தாமரை இவங்க மணியில பியா சிச்சி டீசன்ட்டா பேசுறாடி எங்க அப்பன் பேரு பொன்னுச்சாமியா அதுக்கு பியா வரும் போக்கு பி இன்சில்ரா அப்படியா சொல்றா சொல்லி சொல்ல அட இன்சிலோட சேர்த்து சொன்னேன் சர்ரா சொல்றா ஆமா பி தாமரை இவங்க மணியில சூப்பர் அப்படியே அப்பா ஏப்பா என்னாச்சு சும்மா இல்ல நீங்க கை தட்டுனீங்களே பேர சொன்ன பாட்டு பாடுங்கன்னா கை தட்டி என்ன கொடி ஏத்துறே முட்டாயா கொடுக்குறேன் கை தட்டுறியே கொடி ஏத்தலாம் குச்சி கம்மியா இருக்கு குச்சி இல்ல ஏத்திடுவ ஆமா காலையில ஏத்த மணப்பாறை சேர்ந்து பி தாமரை விருங்கி மணிகளை பப்புன் பல காத்து கொண்டிருக்கின்றேன் வாசிப்பு ஆனா உன் வாசிப்பு 5000 இப்போ உனக்கு என்ன பண்ணணும் ஒரு பாட்டு பாடுற பாட்டு படிக்கணும் அவ்வளவுதானே தூக்கி வச்சு பாட்டு படிச்சா அப்புறம் வருத்தப்படக்கூடாது பின்னாடி வருத்தப்படுவேன் நான் ஒரு மசருக்கு வருத்தப்படாத ஆளு இல்லை நீ பாடு எவ்வளவு மசரு வருத்தப்பட்ட இன்னைக்கு சரிடா படிக்கிறேன் கேட்டுக்க நல்லா உசுரோட இருக்கலே கேட்டுக்க ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே இல்லையோ இல்லை என்று எங்கேயோ பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மயனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஓய்தா ஐயோ ஏன்டா இதுக்குன்னே வந்திருப்பியோ
ஏப்பா ஏன்டா நிப்பாட்டின? இவன் பாட்டு பாடுனேன். சரி. ஏன்டா சுருட்ட மாட்டேன் உன்னை என்ன பாவம் பண்ணேன்? ஏடா தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டியாடா? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பாக்கியம்? இருக்கும் போதே கேள்றான்னா செத்து போனதுக்கு அப்புறம் பாத்தியத்தை நீ கேப்பியா? எப்ப வாயில பெனாயில ஊத்து கழுவு, மஞ்சள் பேக்கல பெட்ரோல் வச்சு ஊத்தி கழுவு. வாயில ஊத்துறா. அதுதான் சொல்லிவிட்டு பக்கம் எம்புடுதாலும் காப்பாற்றி போறாங்க, நம்மளும் பொழைச்சு இருப்பா. ஏப்பா தம்பி பெட்டிக்க அம்பு சொல்லுப்பா. ஏப்பா உன்னோட வம்பு மசாலா பூச்சியாண்டா. நான் பிறந்த காரணத்தை நானே அழியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகன் வருமா நக்கி மகன் வருமாடா? என்னது என் பாட்டில் பிள்ளை உள்ளதா? ஐயோ உங்க பாட்டில் பிள்ளை உள்ளதுடா. டேய் என் பாட்டை குறை சொல்றியா நீ? அப்பா பாட்டுக்கு அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நக்கி மேனா என்ன தப்பா சொன்னா? என்ன பத்தி நக்கற மாதிரிடா? டேய் ரொம்ப வருஷமா கேளு சொல்றேன். ரொம்ப வருஷமா கோத்தாங்க ஒப்பனுக்கு பிள்ளையே இல்லையா? டேய் மரியாதை பேசுறா. கோத்தான்னு சொன்னடா எங்க அம்மா. கோத்தால கோத்தால பத்திரமா பாத்துக்கடா அப்பா. நான் சும்மா அப்படி சொல்றேன் கதைக்கு. என்ன கோத்தா டேய் குழந்துரும்டா. அம்மா 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 சொல்லு. நீ சொல்லுப்பா. கோத்தா அப்பனு. சரிடா. டேய் நான் சொல்றேன் கேளு முத. சரி சொல்லு. உங்க ஆத்தா அப்பனு நேரா என்ன பண்ணாங்க தெரியுமா? ரொம்ப வருஷமா உங்க ஆத்தா அப்பனுக்கு குழந்தையே இல்லையா? சரி. விறுவிறுன்னு உங்க ஆத்தா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? நேரா போயிடுச்சா முருகன் கிட்ட. எந்த முருகன் கிட்ட? பக்கத்துல அங்கடா பழனி மலை. பழனி மலை முருகன் போய் உங்க ஆத்தா அப்ப 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? என்ன பண்ணாங்க? அப்படியே முருகா எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்ல, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற முருகா. ஊர்ல என்னெல்லாம் கேள்வி பேசி சிரிக்கிறாங்க முருகா, எனக்கு ஒரு வாரிசை கொடு, புத்திர பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அந்த முருகனை கெஞ்சி கிளறி கேட்டிருக்காங்க முருகன்ட்ட. சரி கேட்டு விட்டு திரும்பி வரையில உங்க அம்மா அங்கிட்டு 8 மாசம் முழுகாம வயித்துல. என்ன நீ ஆம்பளை பையல வயித்துல தரிச்சிட்ட. எதனாலயா கேளு சொல்றேன் முழுசா கேளுறா நக்கி கேளு முழுசா. என்ன வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த உங்க அம்மா கர்ப்பம் ஆயிடுச்சு. கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் நேரா உங்க அம்மா என்ன பண்ணிருச்சு? என்ன பண்ணுச்சுடா? விறுவிறுன்னு திரும்ப முருகன்ட்டு போய் என்னன்னு டேய் என்னன்னு கேளு. விறுவிறுன்னு முருகன்ட்டு போய் முருகா 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 உங்ககிட்ட வந்து நான் கேட்ட வரத்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டேன். நிறமாச கர்ப்பிணியா இருக்கேன். சரி இந்த நிறமாச கர்ப்பிணியோட உன்னோட வாசலுக்கு வந்துதான் ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோன்னு வந்தீன்னு சொல்லி உங்க அம்மா சொல்லத்துக்கு ஓத்தா அப்படி சாமியை கும்பிட்டு அப்படி திரும்பி படிக்கட்டுல விறுவிறுன்னு இறங்கி வந்தாங்களாம். சரி படிக்க பழனில என்ன ஃபேமஸ்? சித்தனாதே பஞ்சாமிர்தம். நேரா ஓத்தா இறங்கி படிக்கட்டுல வரையில உங்க அம்மாவுக்கு பஞ்சாமிர்தம் மேல ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அந்த பஞ்சாமிரத்தை ஏங்க இந்த பஞ்சாமிரதம் மேல ஆசையா இருக்குங்க, அந்த பிரசாதத்தை எடுத்து கொஞ்சம் பஞ்சாமிரத்தை கையில ஊத்துங்க. நான் சலுப்புன்னு ஒரு நக்கிக்கிருந்துச்சான். என்ன உங்க அப்ப மூடிய துறக்க உங்க அம்மா காட்ட பஞ்சாமிரதத்தை ஊத்த. என்ன ஏய் நக்குனதுல யாரு? உங்க அம்மா நக்குச்சு. உங்க அம்மா நக்குனே நீ லபகுன்னு புறண்டியா அந்த இடத்துலயே. என்ன பஞ்சாமிரதம் நக்கன நான் பிறந்தேன். ஆமாடா நீ நக்கி அங்கனே பிறந்தனால உனக்கு அன்று முதல் அயர் கீழே வந்து நக்கி மயன் என்று பேர் சுட்டினார். என்ன பஞ்சம நக்கன நக்கி மயங்கிற இது எங்க அம்மா அப்பாவும் அந்த பழனி மலையில அந்த அபிஷேகம் பண்ணுவார் ஐயரு. சரி அவரு தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிருந்தா குடிக்குமைய, தேங்காய் வாங்கி கறந்து இருந்தா கடிக்குமைய, மலையை விட்டு கீழே அப்புறம் அடிக்கிற வெயில் அந்த வழியில பார்த்தா ஒரு ஐசி வண்டி போயிருச்சு. எங்க அம்மா ஐசி வாங்கி சப்பிருச்சு. அட சப்பிமைய கரெக்டா அப்படிதான் சப்பிமையானா அப்படி. ஆனா இது இவ்வளவு விளக்கம் படுத்துறா வர்றா. டேய் இதுக்குனே படிச்சிருக்கீங்க தனியா? எம்புடி சொன்னா நீ கேட்க மாட்டே. இதுக்குனே எக்ஸாம் எழுதிருக்கடா மசர புடுங்கனே. ஆமா இப்படிலாம் பேர் வைக்கிற சரின்னு பரவாயில்ல, இதுங்களுக்கு கவலைப்பட மாட்டேன். பிள்ளை வரட்டேன் பிள்ளை. ஆமா நாங்க படத்தான் பிள்ளை வரும். என்ன பண்றியா? நீ போனா பிள்ளை வரும், நாங்க போனா புழுக்கே வரும். ஏய் நீ விடிய வரை உட்காந்து பிடிக்கு பிடிக்குன்னு வாசி. நீ வந்து பீல் பீல் நமக்கு நீ முடுக்குன்னு வாசி. மசலோட வராது. நான் உள்ள போனா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை வரும். சரியா? பிள்ளை தள்ளி விடும். அதனால தந்தனானா 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 தந்தனானா. உட்காருங்க அமைதி அமைதி.
தானனா தந்தனானா 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 புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சமுட்டு என்னை இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை வீதிக்கு ஒரு சந்தி உண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாளை இல்லை தன்னை நிம்மதியா வாழ ஒரு நாளை இல்லை இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை தோடா நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு கங்கை மட்டும் இங்கு நின்று மாறவில்லை எங்க உலகத்தில் சொத்து சண்டை தீரவில்லை பணத்தை எட்டு நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருக்கு கட்டி வச்சு கொடுத்தது பணத்தை எட்டு நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருக்கு கட்டி வச்சு கொடுத்தது உருக்கு பட்டு கொள்ளையிலே வாசல் என்று தவிக்குது இத்தனை காலம் இப்படி போகும் என்னொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் என்னொரு கேள்வி நாளை வரும் ஆயிரங்கள் கூடட்டும் வாழ்ந்தனாக பாடட்டும் நாட்டி கையில் ஒரு எழுத்து ஒன்று போராடு பாடகமும் ஐயகமும் எந்த கையில் கொண்டாடு உன்னை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு சொத்து சண்டை மாறவில்லை எங்க பாரதத்தில் சொந்த சென்று தீரவில்லை அதுக்கு போல எங்க யாரு கண்டது தனக போல எங்க கொடுக்குது கட்டுக்கு பட்டு சொல்லி யாரு தந்தது தனக பட்டு ஒண்ணு பழிக்குது இதனை காணும் இப்படி போகும் இன்னொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை எல்லாம் யாருக்கு சொந்தம் இன்னொரு கேள்வி நாளை வரும் ஆயிரகைகள் கூடட்டும் மனதராக பாடட்டும் மணிகையில் நம்மோடு நிச்சயம் ஒன்று போராட் பாடகமும் வையகமும் எட்டு காய்கள் கொண்டாடு முந்தை உண்டு நெஞ்சை பொங்கி வரும் வரும் கங்கை உண்டு உலகத்தில் சொத்து சண்டை மாறவில்லை பாரதத்தில் சொந்த தந்த தீரவில்லை நீதிக்கு ஒரு சக்தி உண்டு ஜாதிக்கு ஒரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை தன்னை நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை தோழம் இது நாடா இல்லை வேறு நாடா இதை கேட்க யாரும் இல்லை